ஊழல்கள் குறையணும். சுத்தமாக அழிக்க முடியாது, சுத்தமாக குறைக்க முடியாது, சுத்தமாக இல்லாமல் பண்ண முடியாது, கொஞ்சம் குறைக்கலாம். இவ்வளோ இல்லாமல் கொஞ்சம் குறைக்கலாம். அப்போது நாம் அதற்கு முதல்ல ரெடி ஆகும். அதை புரிஞ்சுக்கணும். நாம் வெற்றி பெற்றாகணுன்ற அடத்தை முதல்ல நிப்பாட்டுங்க. ஆனால் நம்ம போராடணும். நாம் நம்மளுடைய செயல்பாட்டில் கவனத்தை செலுத்தணும். நாம் வெற்றி தோல்வி மட்டுமே கவனத்தை வச்சுட்டு இருக்கோம்னா நிச்சயமாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும், ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நாம் ரொம்ப சாஃப்டாக ஒரு நேர்மையில் கொஞ்சம் நேர்மை, நாம் ரொம்ப அயோதனை பண்ண முடியாது. ஆனால் களத்தில் அப்படி கிடையாது. களத்தில் என்ன சேர்க்க ரெடியாக இருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், நாம் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சேர்க்க மாட்டோம். நமக்கு இருக்கிற அகிம்சை, நேர்மை, சமத்துவம், மதசார்பின்மை, இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோம். நாம் என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக இருக்கும். எதிரணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய கை ஓங்கப்படுது. இப்போ ஒன்றும் பிரச்சனை, நாம் நம்ம சொல்கிற குறைகள் நான் மதசார்பின்மை ஆளு,